ஹாய், நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, பொள்ளாச்சி போயிட்டுருக்கேன். அறிவு திருக்கோயில்ன்ற இடத்துக்கு 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சு 3 டேஸ் பிரம்மஞானத்துக்காக போயிட்டுருக்கேன். ட்ரெயினில் தான் புக் பண்ணி போயிட்டுருந்தோம். சன்ரைஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அங்கே ரீச் ஆகிட்டோம். இதுதான் அந்த பிளேஸு. ரொம்ப அழகாக அமைதியாக இருந்துச்சு. இதுதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. நம்ம இறங்கினோன்னுமே நம்ம மன்றத்துலேருந்து வந்தாங்கன்னா அவங்களோட ஃபார்ம் கொடுத்து நம்ம இங்கே தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய மன்றத்துலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி எழுதி கொடுத்தா தான் நம்மளோட ரூமுக்கு போக முடியும். அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அங்கே போனாலே ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். அவ்வளோ மரம், செடி, கொடி. அங்கே பேட்ரி கார் இருந்துச்சு. நிறைய பேக்ஸ் எல்லாம் நம்மளால் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு கார் அவங்களே அந்த பேட்ரி வண்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஏறி நம்ம ரூமுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். எங்கே விட்டால் எங்கே வரணும்னு தெரியாது. அவ்வளோ தூரம் பெரிய பிளேஸ் அது. ஸோ அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டைம் பேட்ரி காரில் விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஓரளவுக்கு ஒரு இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி அங்கங்கே போக கற்றுக்கிட்டோம். நிறைய குரங்கு இருந்துச்சு. பயமாக இருந்துச்சு. எதையாவது பிடுங்கிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ குரங்கு, ஃபுல்லாக குரங்கு தான். நிறைய செடிங்க. நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. அந்த இடமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காகவே போகலாம். நாங்கள் பிரம்மஞானம் கோர்ஸ்க்காக தான் போனோம். பட் அந்த அட்மாஸ்பியர் பார்த்ததுமே நல்லா இருந்துச்சு. ஒரு டூர் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் டூருக்கு போகல, ஆனால் டூர் மாதிரி இருந்துச்சு அங்கே போனது. இதுக்காக ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தாங்க. ஒன்றும் டூர் இது மாதிரி இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எப்படி இவ்வளோ நல்ல ப்ரைஸு, நல்ல ஃபுட்டு எப்படி கொடுக்க முடியும்னே அவங்களுக்கு தெரியல. நாங்கள் ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரூம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அவ்வளோ பேர், நாங்கள் இந்த கோர்ஸ்க்கு மட்டும் ஒரு 500 பேர் வந்திருந்தோம். 500 பேருமே அவ்வளோ சூப்பராக பார்த்துருந்தாங்க. இது சேவை மாதிரி தான் பண்ணுறாங்க. இது எதுவுமே கேஷ் வாங்கிட்டு பண்ணுறதே கிடையாது. இது ஒரு சேவை தான் நான் சொல்லணும். ஏன்னா வாங்கின கேஷுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் நாங்கள் ரூம் போகிற இடம். இங்கே கீ வாங்கிட்டு தான் ரூமுக்கு போகணும். இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த ஃபுல்லாக இங்கே இந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாப்பிட வந்துவிட்டோம். ஃபஸ்ட்டு பசி வந்துருச்சு. ஸோ அதனால் சாப்பிட வந்துவிட்டோம். இங்கே பார்த்திங்களா என்ன ஃபுட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த கொள்ளு துவையல், அப்புறம் கஞ்சி, பச்சைப்பயிறு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க. நார்மல் அரிசி கிடையாது. அவங்க போட்ட அரிசியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரூமோட வீடியோ இதான் உங்களுக்கு. இங்கே 8 பேர் தங்கியிருந்தோம். பாத்ரூம்லாம் வெளியில் தான். உள்ளே ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தது. நீட்டாக இருந்துச்சு. காற்றெல்லாம் நல்லா வசதியாக இருந்துச்சு. ரூம் வீடியோ இது. அப்புறம் இது மார்னிங் 5 o'clock துரியம் தவம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். 5 o'clock எழுந்து விடிய காத்தால இது அந்தந்த பிளேஸ் தவம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் தனியாக இருந்துச்சு. இது துரியம் தவம் பண்ணுற இடம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தவம் வராதவங்க கூட தவம் பண்ணலாம். இது துரியாதிதை தவம். எல்லா தவமும் இங்கே நடக்கும் இந்த இடத்துல தான். டைமிங் தவம் நடக்கும். மெடிடேஷன் 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு மெடிடேஷன் நடக்கும். நாங்கள் மார்னிங் மெடிடேஷன் முடிச்சிட்டோம். இந்த ஐயாவோட வாழ்ந்த பொருள் எல்லாம் பார்க்குறதுக்காக அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தோம். அவர் படித்தது, அவர் லாஸ்ட்டாக அவர் வாங்கின மெடல், சர்டிஃபிகேட்ஸ், அவர் இறந்த டேட்டை அந்த கேலண்டரில் மாற்றாமல் வச்சுருக்காங்க. அந்த இறந்த டேட்டும் அந்த இறந்த டைமும் அவர் வாங்கின அவார்ட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அவர் யூஸ் பண்ண பொருள், லாஸ்ட்டாக அவர் போட்ட ட்ரெஸ்ஸஸ்ஸு எதுவுமே அவங்க இது பண்ணல. அவ்வளோ அழகாக ஒரு இது போட்டு மிரர் மாதிரி செட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருந்தோம். அவரோட வேட்டி சட்டை, அவர் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண பென்னு, டைரி, அவர் ஸ்பூனு, அவர் ஸ்லிப்பரு, அவர் வாழ்ந்த கடைசி காலத்தில் அவர் யூஸ் பண்ண ஒரு பொருள் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே அருங்காட்சியகத்தில் வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. நான் ஆக்சுவலி வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்றது ரூலு. நான் ஓரளவுக்கு இங்கே இடத்துக்கு போகணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன்னா சொல்ல முடியாது. அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. எங்களுக்கு டைம் கிடையாது. அந்த ஒரு 10 மினிட்ஸ், 1/2 hour கொடுக்குற டைமில் போயிட்டு நாங்கள் இதெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் எங்கள் கிளாஸ் நடக்கிற இடம். மார்னிங்லேருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். 1 hour 2 hour மட்டும்தான் டைம் கொடுப்பாங்க. இதுதான் அந்த பிளேஸு. இந்த இடத்துல 500 பேர் இருப்போம் நாங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அப்பப்போ பிரேக் கொடுப்பாங்க கிளாஸ்க்கு. ஈவினிங், மார்னிங் அப்போ லெமன் டீ, சுக்குமல்லி காஃபி, இது சூப்பு இந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம சோர்வடையக்கூடாது, எல்லாம் கிளாஸ் எடுக்க தூங்கிட போகிறோம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய கிளாஸில் பிரம்மஞானம் பற்றி நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோம், இதுதான் நம்ம லாஸ்ட்டாக கற்றுக்க வேண்டிய பயிற்சி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்ஸ், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு கோர்ஸ் தான் அது. எல்லா டாப்பிக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாருமே நீங்கள் தானே. நீங்கள் இப்போ எனக்கு மரணம் வருது, இந்த உடலுக்கு மரணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் எனக்கு மரணம் இல்லை. எனக்கு மரணம் வந்தால் நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு நினைப்பேனா? இல்லை. எனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? இந்த உடல் அல்ல.
கிளாஸ் அறிவு. முடிச்சோடனே வெளியில் வந்துடுவோம். வந்துட்டு அங்கே ஒரு புக் ஸ்டால் அங்கே இருந்துச்சு. அப்புறம் ஷாப்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வேணும்னா தேவையானது அங்கே அவங்க ப்ராடக்ட் பண்ணுறதுனா இந்த இது கிடையாது. அந்த ஊரில் இருக்கிறவங்களோடத வாங்கி இவங்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பான்சர்ஸு. ஸோ அவங்களோட பொருள் வேணும்னா நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். மார்க்கெட்டிங்லாம் எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. இருக்குது இஷ்டம் இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து சும்மா ஒரு நெல்லிக்காய் அந்த மாதிரி ஒரு பொருள்லாம் நம்ம வாங்கினோம். கிளாஸ் முடிச்சு ஃபைனல் டே அது. எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஃபுல்லாக 500 பேருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. லாஸ்ட்டு 4 கிளாஸ் வந்து ஆஃப் டே தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஓடிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கை யோகான்ற ஒரு இதில் ஜாயின் பண்ணி இந்த பிரம்மஞானம் கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். எடுத்து இதனால் உங்களுக்கு எவ்வளோ யூஸ், உங்கள் லைஃபு, உங்கள் சுற்றி இருக்க எல்லாமே மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பொள்ளாச்சி போயிட்டு வாங்க. ஸோ முடிச்சிட்டோம் நாங்கள். அடுத்த நாள் ரிட்டர்ன் கிளம்புறோம். பேட்ரி காரில் தான் போகிறோம் பேக்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நாங்கள் பாதி இடத்த சுற்றி பார்க்கல. புக் ஸ்டால்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல. மேக்ஸிமம் நான் வீடியோ எடுக்க முடியல என்னால். ஏன்னா அங்கே எனக்கு டைம் சரியாக பத்தலை. இருந்த பேசிக்ஸ் நான் சொல்லணுன்றதுக்காக பேசிக்ஸ் வீடியோ தான் எடுத்தேன். நீங்கள் போய் மீதி நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க அங்கே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஆனால் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும். எல்லாமே மாறும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ரிட்டன் நாங்கள் ஏசி கோர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம். ட்ரெயினு எங்கள் மாமா தான் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிட்டன் இதில் போனோம். அது ஏதோ தெரியல. வரும்போது நார்மலில் போனதால் கொஞ்சம் பாடி பெயினாக இருந்துச்சு. ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போனதால் அந்தளவுக்கு தெரியல. செம்ம மழை நாங்கள் வரும்போது. கண்டிப்பாக ஸ்கை யோகா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நியர்பை எல்லா பிரான்ச்லேயுமே அது இருக்குது. அந்த ஸ்கை யோகா ஜாயின் பண்ணி 3 மந்த்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த 3 டேஸ் கோர்ஸ்க்காக கண்டிப்பாக பொள்ளாச்சி போயிட்டு வாங்க. நம்ம லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக மாறும். பார்த்துக்கோங்க. ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. கம் டு பேக். பீஷ்மா எங்கள் வீட்டில் இருக்க பீஷ்மா என்னை ஒரு வழி பண்ணிடுச்சு. 3 நாள் நான் இல்லாமல். ஒரு நகத்தை வச்சு கீறி என்னை விடவே இல்லை. 1/2 அன் ஹவருக்கு அவ்வளோ கொஞ்சல்ஸ் பீஷ்மா கிட்டேருந்து. நம்ம மனுஷங்களை விட மிருகங்கள் வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்குது. நான் வரும்போதே கோழிங்கெல்லாம் கத்துது என் வாய்ஸ் கேட்டுட்டு. பாய்.